புதிய உலகத்தின் இனிய வணக்கம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். மார்ச் மாதம் முழுவதுமே மகளிர் தின கொண்டாட்டங்கள் தான் பல இடங்கள்லையும் நடந்துட்டுருக்கோம். மகளிரை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்த பெண்கள் இன்று பல இடங்களுக்கும் பல சாதனைகளுக்கும் உரியவர்களாக மாறிப்போன காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம். ஆண்கள்லாம் அப்படியே காதுலேருந்து புகை வரும், மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியில் சொல்ல முடியாது. என்னடா இது வாழ்க்கை நம்மளுக்கு, ஒரு அந்த படிக்கிற ஸ்டேஜை தாண்டிட்டோம் அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட பருவத்தை தாண்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. நமக்கு ஒரு மனைவி, குழந்தைகள், அப்புறம் நம்மளோட பெற்றோர், இவங்களெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மளோடதாயிடுச்சு. காலம்பூரா நம்ம மட்டுமே உழைப்பவர்களாகிவிட்டோமே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சில பொறுமைகள் இருந்தாலும், பெண்கள் வந்து குழந்தை பெற்றெடுத்தல், மாமியார் மாமனாரை பாதுகாத்தல், தாய் தந்தையரை பாதுகாத்தல், உடன் பிறந்தவர்கள், கணவனுக்கு உடன் பிறந்தவர்கள், இப்படி பல பொறுப்புகள் அவங்களெல்லாம் வந்து நம்ம செட்டில் பண்ணி விடுறது வரைக்கும் அந்த மனைவியுடைய பொறுப்பாக இருக்குது. ஒரு குழந்தையை பெற்றெடுத்தல், அதற்கு பாலூட்டுதல், அதனை வளர்த்தல், அதற்கு படிப்பு சொல்லி கொடுத்தல், இதையெல்லாம் தாண்டி இன்று பெண்களும் பல இடங்களில் பல சாதனைகளை புரிபவர்களாக மாறிவிட்ட காலகட்டம் இது. இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த பக்கம் ஆண்கள், இந்த பக்கம் பெண்கள் அப்படின்னா ரெண்டு பக்கமுமே சரிசமமாக இருக்குது. அவர்களுடைய தேடல்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. யாரை குறை சொல்கிறது, யாரை நிறை சொல்கிறது அப்படின்ற நிலைமை மாறிப்போய் இரண்டு பக்கமும் சரிசமமாகவே உள்ள காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு வேலைக்கு போகும் பெண், ஒரு வீட்டில் ஏதோ பிரச்சனை அல்லது கணவனுக்கும் அவளுக்கும் சரியான புரிதல் இல்லாத பட்சத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து, அம்மா சாப்பிட்டியா, அம்மா நீ கட்டியிருக்க புடவை ரொம்ப நல்லா இருக்கே, அம்மா நீ வந்து இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணின, ஏன் இப்படி இருக்க, உன் முகம்லாம் வாடி போயிருக்கேன், வீட்டில் நிறைய வேலையா, ஏன் அப்படின்லாம் கேட்டால் அப்படியே மயங்கி போகும் பெண்களாக, மயங்கி போகும் ஆண்களாகவும். இதே பக்கம் அங்கிட்ட சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாலே, ஐயோ நம்ம சாப்பிட்டாங்களான்னு கேட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கிற காலகட்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் காலையில் எவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்கிறோம், எப்படி கடகடான்னு கிளம்புறோம், எப்படி வேலைக்கு போகிறோம், எந்த நேரத்தில் வேலை முடியுது, எப்போ வீட்டுக்கு வரோம், எப்போ ரெஸ்ட் எடுக்கிறோம், எப்போ தூங்குகிறோம், இப்படியே ஒரு பரபரப்பான வாழ்க்கைக்குள்ளாகவே இருக்கிறனால ஒரு தேடல், அந்த தேடல்கள் வந்து அதிகமாகும்போது வீட்டிற்குள்ளே வந்து பல பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பாக இருக்கிறது. கணவனை பற்றி மற்றவங்கள்ட்ட போய் குறை சொல்கிறது, மனைவியை பற்றி மற்றவங்கள்ட்ட போய் குறை சொல்கிறது, இது மாதிரியான பழக்கம் ஏன் வருதுன்னா, நம்ம சைடு என்ன தப்பு, இங்கே நம்ம ஏன் நம்மளை பற்றி வெளியில் ஒரு விஷயம் வெளியே போகுது அப்படின்னா அதையே நம்ம சரி பண்ணிக்கல, அல்லது அங்கே ஒரு நம்ம மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல அப்படின்னா அதை புரிஞ்சுட்டு நம்ம ஏன் சரி பண்ணிக்கல அப்படின்றத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வெளியில் போயிட்டு அடுத்தவங்கள்ட்ட சொல்லணும். ஐயோ இந்த பாரத்தை நம்மளால் தாங்கிக்கவே முடியலையே, இங்கே இறக்கி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யாரோ ஒரு தோழிக்கிட்டேயோ தோழர்கிட்டையோ சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் நிர்பந்தம் இருந்தால் மட்டுமே நமது ரகசியங்கள் வெளியிடப்பட வேண்டும். அல்லாட்டி நம்ம பிரச்சனை என்ன நம்ம யோசிக்கணும். ஏன் பிரச்சனை வருது, அதை எப்படி சரி பண்ணுறது, நம்ம வீக்கா இல்லை நம்ம செய்கிற விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் வீக்காக இருக்கா, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம உள்ளெடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம வெளிப்படுத்தி அதை சரி பண்ணினால் ஒழிய நம்மளது குடும்ப வாழ்க்கை, குடும்ப பிரச்சனைகள் தீரவே தீராது. அடுத்தவர்களிடம் பகிர்வதை அதிகமாக தவிர்க்க வேண்டும். நல்ல நட்பு வேண்டும். ஒரு காலத்தில் பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருந்த காலம்லாம் போயிடுச்சு. எத்தனையோ மாமியார் கொடுமையெல்லாம் தாண்டி, எத்தனையோ ஸ்டவ் வெடிப்புகள், சிலிண்டர் வெடிப்புகள், இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பெண்கள் இல்லாத இடமே கிடையாது. எல்லாத்தையும் நம்ம அடுக்கிட்டே போகலாம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க அப்படின்னு. குழந்தைகளை நம்ம பராமரிக்கிறதுக்கு கூட இப்போ பெண்களுக்கு நேரம் இல்லை. குழந்தை பராமரிப்பதற்காகவே அவர்களுக்கு வீட்டில் இருந்து நீ குழந்தைய பார்த்தா போதும், குழந்தைய படிக்க வச்சா போதும், நான் உனக்கு வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் ஆண்களுக்கு மத்தியிலும் இன்னமும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஆண்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னமும் ஒரு சில பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. இன்னமும் படிக்காத பெண்கள் கூட குழந்தையும் தூக்கிட்டு வேலைக்கு போகிறாங்க. குழந்தைய தூக்கிட்டு செங்கல் சூளைக்கு வேலைக்கு போகிற பெண்கள், கட்டட வேலைக்கு போகிற பெண்களை பார்க்குறோம்.
ஐடிலலாம் பார்த்தோம்னா அங்கே ஒரு டே கேரே இருக்குது. டே கேர் சென்டர்ஸே தனியாக இருக்குது. வெளியில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு டே கேர் சென்டர்ஸே தனியாக இருக்குது. காலையில் குழந்தைய இத்தனை மணிக்கு விடலாம், ஈவினிங் இத்தனை மணிக்கு பிக்கப் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம டைமிங் அதுக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் காலகட்டங்கள் பெருகிருச்சு. பெண்களும் ஆண்களும் சரிசமமே அப்படின்ற வாதத்திற்குள்ளாக நாம் இல்லை என்றாலும், இப்போ ஒரு விளம்பரம் கூட பாருங்கள், டிவியில் வரும், நீ எனக்கு பாத்திரம் விலைக்கு கூட நான் உனக்கு சமைச்சு தரேன், ஏன்னா 2 பேரும் வேலைக்கு போகிறோம், நீ எனக்கு இதை செய், நான் உனக்கு அதை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் மனம் விட்டு பேசுங்கள். பெண்மையும் வாழ்க, ஆண்மையும் வாழ்க. நன்றி.